இந்த காலை வேளையிலையும் நல்ல பாடல்களை கேட்டோம், நல்ல வார்த்தைகளை கேட்டோம். தேவன் நம்மை சபையிலே வைத்து இவ்விதமாய் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறதை அறிவிப்பென்பது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நாம் ரோமர் 7ஆம் அதிகாரத்தை பற்றி கேட்டோம். அந்த 7ஆம் அதிகாரத்தின் முடிவிலே பவுலுடைய விசுவாச வார்த்தையை கேட்டோம். ஆமாம், புதிய உடன்படிக்கை என்பது பழைய ஏற்பாட்டை போல் அல்ல. நீங்கள் பழைய உடன்படிக்கையினுடைய கடைசி வசனத்தை பாருங்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கடைசி வசனம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், கடைசி வசனம். நான் வந்து பூமியை சங்காரத்தினால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் அப்படின்னு சொல்கிறார். கடைசி வசனம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, நான் வந்து இந்த பூமியை சங்காரத்தினாலே அடிக்காதபடிக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டுடைய கடைசி தீர்க்கதரிசி மல்கியா தான். மல்கியா உடைய புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவன் கடைசியாக தன்னுடைய ஜனங்களோடு என்னவெல்லாம் பேசினார் என்கிறது இருக்கும். அதற்கப்புறம் தேவன் பேசவே இல்லை. அதற்கப்புறம் ஆண்டவர் வந்து எந்த தீர்க்கதரிசியும் அனுப்பி அவர் பேசினதாகவே இல்லை. இதுதான் ஆண்டவர் கடைசியாக தன்னுடைய ஜனங்களோடு கூட பேசினது. அதற்கப்புறம் உள்ள காலங்கள் எல்லாமே இருண்ட காலங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கப்புறம் தேவன் தம்முடைய ஜனங்களோடு பேசினதாகவோ தீர்க்கதரிசியை அனுப்பினதாகவோ இல்லை. அதற்கு பிறகு வருகிற முதல் தீர்க்கதரிசி யார் அப்படின்னு கேட்டால் யோவான் ஸ்நானகன் தான். முதல் வருகிற தேவனாலே அனுப்பப்பட்டு வருகிற ஒரு தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். ஆகவே மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசித்து பார்த்தால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிர்பந்தமான நிலை நமக்கு தெரியும். ஆசாரியன் முதற்கொண்டு சாதாரண மனுஷன் வரைக்கும் எல்லாருமே என்ன இல்லைன்னு கேட்டால் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இல்லை. ஆசாரியனும் சரியில்லை, மக்களும் சரியில்லை, குடும்ப வாழ்க்கை சரியில்லை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவு சரியில்லை, கணவன் மனைவிக்கும் இருக்கிற உறவு சரியில்லை, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவும் சரியில்லை. அவர்கள் தேவனை கனம் பண்ணவில்லை. ஆண்டவர் கடைசியாக அங்கலாய்த்து கொண்டது என்னன்னு கேட்டால், என்னை பிதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, எனக்கு எங்கே என் கனம் அப்படின்னு அவர் கேட்டார். ஏனென்றால் கடைசியாக யாரும் கர்த்தரை மதிப்பதே கிடையாது. அது எப்படி மதிப்பதில்லை என்று எப்படி தெரியும்? அவர்கள் செலுத்தின பலிகளிலிருந்து அதை கண்டுபிடிக்கலாம். அவர்கள் செலுத்தின பலிகள் ஏதோன்னு தான் சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை தேர்ந்தெடுப்பான், தன்னுடைய எஜமானுக்கு கொடுப்பதற்கு ஒரு நன்றாக இருக்கிற ஆட்டுக்கடாவை தேர்ந்தெடுப்பான். தேவனுக்கு பலி செலுத்துவதற்கோ அது என்ன ஒரு சடங்கு தானே, அதற்கு எதை கொடுத்தால் என்ன, கண் கூடாக இருந்தால் என்ன, காது கேட்காமல் இருந்தால் என்ன என்று அவர்கள் அப்போ அதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால் தேவனை கனம் பண்ணவில்லை. ஆகவே எனவே இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒரு சந்தோஷமான புத்தகம் அல்ல. அதோடைய முடிவு அப்படி முடிந்தது. ஆனால் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், நமக்கு அடுத்த பக்கம் புதிய ஏற்பாடு துவங்கும் பொழுது அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களில் நாம் இப்பொழுது கூட கேட்டோம் அல்லவா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் இது வந்து புதிய ஏற்பாடே என்ன அப்படின்னு கேட்டால் அது ஒரு நம்பிக்கையின் சுவிசேஷம். ஆமாம், மனுஷனுக்கு பழைய ஏற்பாடு என்ன என்பது முடிவு ஆக மனிதனை குறித்து நம்பிக்கை இல்லை. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு மனுஷனுக்கும் வழி இல்லை. ஆகவே அது ஒரு நம்பிக்கை இல்லாததாக முடிந்துவிட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் பொழுது புதிய ஏற்பாடு எப்படி ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். 21ஆம் வசனத்தில், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை
ரட்சிப்பார். பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ இயேசு இயேசு இயேசுன்னு நம்ம சொல்கிறோம் அல்லவா? இயேசு இயேசுன்னு சொல்லும் பொழுதெல்லாம் என்னதான் சொல்லுகிறோம்? உண்மையிலே இந்த வசனத்தின்படி என்ன சொல்லுகிறோம்னு கேட்டால், இப்போ இயேசுன்னு நீங்கள் கூப்பிடுங்க வச்சுங்களேன், இயேசுவே இயேசுவே அப்படின்னு நம்ம கூப்பிடுகிறோம். அப்படி கூப்பிடுகிற போதெல்லாம் அதனுடைய அது என்னதான் சொல்ல வருகிறோம்னு கேட்டால், இயேசுவே இயேசுவே அப்படின்னு கூப்பிடும் பொழுது அவர் என்னுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார், அவர் என்னுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார், அவர் என்னுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் அப்படின்னு தான் சொல்கிறோம். வேறு அர்த்தம் கிடையாது. இயேசு என்கின்ற பெயருக்கு அர்த்தம் அவர் ஏதோ பெயர் ஒன்று வேறொன்று எல்லாம் கிடையாது. இயேசுன்னு நீங்கள் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறீர்களோ, தினந்தோறும் அவர் எத்தனை தடவை நம்ம ஜெபத்தில் இயேசுவேன்னு சொல்கிறோம், மணிக்கு மணி நிமிடத்துக்கு நிமிடம் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி அப்படி கூப்பிடுகிறோமா? கூப்பிடுகிற போதெல்லாம் என்ன சொல்கிறோம்? அவரின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். அப்போது அது எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் சரி, சோர்விலே கூப்பிட்டாலும் நாம் என்ன சொல்கிறோம்? இப்போ சோர்ந்து போயிருக்கிற இடத்துல இயேசுவே அப்படின்னு கூட என்ன சொல்கிறோம்? அவர் என்னுடைய சோர்விலிருந்து என்ன செய்வார்? என்னை ரட்சிப்பார். இதுபோல் நீங்கள் எந்த நிலையிலிருந்து கூப்பிட்டாலும், எப்படி கூப்பிட்டாலும் என்னதான் சொல்லுகிறோம்? ஒவ்வொரு தடவையும் இயேசு என்று பெயர் சொல்லும் பொழுதெல்லாம் அவர் என்னை பாவத்திலிருந்து ரட்சிப்பார், என்னை கவலையிலிருந்து ரட்சிப்பார், சோர்விலிருந்து ரட்சிப்பார், என் பாவத்திலிருந்து என்னை ரட்சிப்பார் அப்படின்னு தான் சொல்கிறோம். சும்மா இயேசு இயேசுன்னு சொல்கிறல என்னங்க பிரயோஜனம்? இப்போ எத்தனையோ தெய்வத்தின் பெயரை கூட நானும் உலகத்தாரை பார்த்துருக்கிறேன். நாம் என்ன சொல்கிறோம்? நாம் கூட ஆண்டவரை நினைக்கிறது கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் நம்புகிற தெய்வங்களை அடிக்கடி சொல்லி கூப்பிட்டு கொள்கிறார்கள். ஆனால் அப்படி கூப்பிடுகிறதிலே எந்த அர்த்தமும் இல்லை, அவர்களுக்கு எதுவும் கிடைக்கப் போகிறதும் இல்லை. ஆனாலும் அப்படி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். ஆனால் நாமும் அப்படியே ஏதோ அவர்கள் கூப்பிடுவார்கள் என்பதற்காக நாமும் இயேசுவே இயேசுவே அப்படின்னு கூப்பிடுகிறதற்காக இந்த பெயரை ஆண்டவர் வைக்கவில்லை. ஆண்டவருக்கு இல்லை, அதற்காக அல்ல. இயேசுவே அப்படி. அப்போ கடைசியில் ஆண்டவர் பாருங்கள், கடைசியில் அப்படி தான் சொல்கிறாரு. ஆண்டவருக்கு உள்ள அர்த்தத்தை விளங்கி கொள்ளாமல் பேசுகிறதுலே ஆண்டவர் பிரியப்படுகிறதே கிடையாது. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறதுனால என்ன பிரயோஜனம்? அந்த கர்த்தாவே அல்லது இயேசுவே அப்படின்னு பேர் வைத்ததுக்கு என்ன அடையாளம்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, உண்மையிலே ஒவ்வொரு தடவையும் பழைய ஏற்பாட்டிலே இப்படி கிடையாது, பழைய ஏற்பாட்டில் இப்படி இல்லை. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இயேசுவே என்று பெயர் சொல்லும் பொழுதெல்லாம் இதை சேர்த்து கொள்ளுங்கள். அது நீங்கள் எதுக்காக சொல்கிறீங்களோ அதற்காக, எதுக்காகலாம் இயேசுவேன்னு கூப்பிடுறீங்களோ, இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே என்னை ரட்சியும் அப்படின்னு நீங்கள் எதுக்கெல்லாம் கூப்பிடுறீங்களோ அது அத்தனையிலிருந்தும் அவர் என்ன செய்வார்? ரட்சிப்பார், நீக்கி ரட்சிப்பார். மன்னிக்கிறது மட்டுமல்ல, அதை நீக்கி ரட்சிப்பார். அடுத்தது என்ன வாக்குத்தத்தம்? அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்போ இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்னு கேட்டால், இயேசு வருவார், அவர் என் பாவங்களை எல்லாம் நீக்கி என்னை ரட்சிப்பார், ரட்சித்து அப்புறம் என்ன செய்வார்? அப்புறம் இம்மானுவேல் என்று அவருக்கு ஏன் பெயரிட்டார்கள்? தேவன் நம்மோடு இருக்கிறார். பாருங்கள், இதுதான் புதிய உடன்படிக்கையின் மேன்மையான வாக்குத்தத்தம். தேவன் கைவிடப்பட்ட தன்னுடைய ஜனங்களை தேடி வந்தார். அவர்களுக்கு காலாகாலமாக இருக்கிற பிரச்சனை என்ன? பாவம்தான் பிரச்சனை. மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். எந்த உறவில் ஆகிலும் அவர்கள் சரியாக இருந்தார்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இல்லை, திருமணம் செய்தால் அதை தள்ளி டைவர்ஸ் பண்ணினார்கள். ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டிய ஆசாரியன் என்ன செய்தான்னு கேட்டால், அவனுடைய வாயிலே வேதத்தை தேடினார்கள். ஆனால் அவனோ அப்படி இல்லை. எதுவுமே யாரோட வாழ்க்கையுமே சரியாக இல்லை. ஆனால் புதிய உடன்படிக்கை தொடங்கும் பொழுதோ அப்படி அல்ல. மனுஷன் எதெல்லாம் இருந்து அவன் விடுதலையாக முடியாமல் இருந்ததோ அதிலெல்லாம் விடுதலையாகி இவராலே
அப்படின்னு சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது பவுலோ பேதுருவோ சொல்வார்கள், நீங்களும் உங்கள் பிதாக்களும் எதிலிருந்தெல்லாம் விடுதலையாக முடியாமல் இருந்ததோ அவைகளெல்லாம் விடுதலையாக்கி அதற்காக இவரை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள். அதுபோல் இயேசு என்று பெயரிட்டால் அவர் என் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறார். இம்மானுவேலரே அப்படி என்று நான் கூப்பிட்டால் நான் என்ன சொல்லுகிறேன்? அவர் என்னோடு கூட, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த 2 பெயரையும் மறக்காதிருங்கள் சகோதரர்களே. இயேசு, அடுத்தது இம்மானுவேல். இந்த 2 பெயரை நீங்கள் சொல்லும் போதெல்லாம் இதுவரையும் நடத்தின எபினேசரே, இம்மானுவேலரேன்னு எத்தனையோ பாட்டெல்லாம் படிக்கிறோமல்லோ, அதுபோல் இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் என்னோடு இருக்கிறார். அப்போது இது புதிய உடன்படிக்கையினுடைய மகத்துவமே என்னன்னு கேட்டால், நம்மை பாவத்திலிருந்து ரட்சிப்பதும் நம்மோடைய கூட தேவன் கூடவே இருப்பதும் தான் இந்த புதிய உடன்படிக்கை. ஆகவே தான் அங்கே இயேசுடைய ஊழியம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த 3ஆம் அதிகாரத்தை பாருங்கள். யோவான் ஸ்நானகன் இயேசு வருவார், அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பாருங்கள், ஞானஸ்தானம் என்றால் என்னன்னு கேட்டால், தேவனிடத்திற்கு நான் திரும்புகிறேன் அப்படிங்கிறதான் அடையாளம் ஞானஸ்தானம். மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் மேலானவர். அவர் யார் அப்படின்னா, அவர் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். சகோதரர் சொல்லே, புதிய உடன்படிக்கையிலே அதாவது எல்லாருமே, அதாவது ஞானஸ்தானம் பெற்றதை எல்லாருமே ஒத்துக்கொள்கிறார்கள், அறிக்கையிடுகிறார்கள், நான் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இவைகள் நல்லது. நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் காலம் தாழ்த்த வேண்டாம், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த அளவுக்கு அடுத்த விஷயத்தை குறித்து நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால், அடுத்த விஷயத்தை குறித்து, அதாவது இயேசு நான் மனம் திரும்பும் பொழுது என் பாவத்தை மன்னிப்பதற்காக வந்தார் அப்படிங்கிறத நிச்சயமுள்ளவராக இருக்கிறது போல, நான் பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதை குறித்து நமக்கு என்ன வேண்டும்? நமக்கு நிச்சயம் வேண்டும். ஆமாம், ஞானஸ்தானம் பெற்ற எல்லா சகோதர சகோதரிகளும் தயவு செய்து நீங்கள் எல்லாருமே ஒன்றை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், தேவன் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இருக்கிறார் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமாம், அதில் சந்தேகம் வேண்டாம். தேவன் என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிறைத்திருக்கிறார் அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் அதை திரும்ப ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே எனக்கு நிச்சயத்தை தாரும். ஏனென்றால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுதுதான் நாம் முதலிலே படித்த அந்த 2 வாக்குத்தத்தங்களும் உண்மையாகும். என்ன வாக்குத்தத்தம்? இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அடுத்தது இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எதற்காக அனுப்பப்பட்டார்னு கேட்டால், என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டவர். ஆகவே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் தயவு செய்து வாஞ்சியோடு கூட தேடி, ஒருவேளை நீங்கள் பரிசுத்தான விஷயத்தை பெற்றும் அதை இழந்து போயிருப்பீர்கள் என்று சொன்னால் திரும்ப ஆண்டவரிடத்திலே தேடுங்கள். ஏன் நான் இழந்து போனேன்? எனக்கு ஏன் குறைந்து போனது? அது என்னுடைய சொந்த வழியிலே நான் போனதுனாலா, அல்லது பரிசுத்த ஆவியை? ஏனென்றால் ஆவியை என்ன செய்யக்கூடாது? அவித்து போடாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் எங்கே முடிந்து விட்டீர்கள்? மாம்சத்திலே முடிந்து விட்டீர்கள் அப்படின்னுங்கிற வாக்குத்தை எல்லாம் படிக்கும் பொழுது, அதே போல் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களை அவரை கட்டுப்படுத்தி, அவருடைய அபிஷேகத்தை நிறுத்தி கட்டுப்படுத்த நம்மால் முடியும். நாம் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார். ஆகவே இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன், நான் உம்மை துக்கப்படுத்தினதையெல்லாம் மனம் திரும்புகிறேன். சகோதரர் சொல்லே, இந்த காலத்திலே சொல்லுகிறேன், தேவத்துவத்திலே, திருத்துவத்திலே
பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணப்படுகிறது போல வேறு எதையும் அசட்டை பண்ணுகிறதில்லை. குமாரன் பிதா, குமாரன் பரிசுத்தாவி. இதில் பரிசுத்தாவியானவரை அசட்டை பண்ணுகிறது போல யாரையும் அசட்டை பண்ணவில்லை இந்த கிறிஸ்தவம். ஆமாம், இல்லை அருமையான சகோதரர்களே, பரிசுத்தாவியானவர் அவர் நம்மோடு கூட இருக்கும்படிக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை அசட்டை பண்ணக்கூடாது நாம். அல்லது பரிசுத்தாவியானவர் வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்காக மட்டுமல்ல. சகோதரர்களே, நான் பல வருஷங்களாக அந்நிய பாஷை பேசி கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் அந்நிய பாஷையை குறித்து தவறாக பேசவில்லை. இன்றைக்கும் வரைக்கும் நான் அந்நிய பாஷை பேசி கொண்டு தான் இருக்கிறேன். பல நேரங்களில், பல பாரங்கள் நிறைந்த நேரங்களில் எனக்கு தமிழில் ஜெபிக்க முடியாத நேரத்தில் இந்த அந்நிய பாஷையில் தான் நான் ஜெபிக்கிறேன். அது சபையை குறித்த பாரமாக இருக்கலாம், என்னுடைய தனிப்பட்ட, அது என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜெபித்து முடித்த உடனே என்ன ஆகிவிடும்? அந்த பாரம் என்னை விட்டு இறங்கிவிடும். இப்போது அது ஒரு வரம். பரிசுத்த அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். ஆனால் அதுவே அடையாளம் அல்ல, அது மாத்திரம் அடையாளம் அல்ல, அதுவே அடையாளம் அல்ல. ஒரு சிலருக்கு அது ஒரு வரம் தான், அது ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கும். அது மட்டுமல்ல. ஆனால் கிறிஸ்துவத்திலே இன்றைக்கு அந்நிய பாஷை பேசாவிட்டால், அந்நிய பாஷை பேசினால்தான் பரிசுத்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, அப்படி இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரப்பட்டிருக்கிறேன், அவர் என்னோடு கூட பேசுகிறார், என்னை நடத்துகிறார். அப்படிங்கிறதிலே நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? நிச்சயமாக இருக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நாம் இப்பொழுது வாசித்தோம் அல்லவா? 7ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். 7ஆம் அதிகாரத்தில் மனுஷனுடைய நிர்பந்தமான நிலையை பற்றி பார்த்தோம். ரோமர் 7ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம். அதாவது அந்த காலத்திலே ரோமர்கள் என்ன செய்வார்களாம்? தங்களால் சிறைபிடிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு கொடுமையான தண்டனை வழங்குவார்கள். அந்த கொடுமையான தண்டனைகளில் ஒன்றுதான் சிலுவையில் அறைவது. சிலுவையில் அறைவது, கொடிய குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்து கொள்வார்கள். இன்னும் சில கொடுமையானதை என்ன செய்வார்கள் கேட்டால், அவர்களுக்கென்று ஒரு விளையாட்டு அரங்கம் இருக்கும் ரோமாபுரியிலே, இத்தாலி ரோமாபுரியில் இருக்கும். அந்த விளையாட்டு அரங்கத்தில் பெரிய பெரிய விளையாட்டு அரங்கம். அந்த விளையாட்டு அரங்கத்தில் அவர்களுடைய பொழுதுபோக்கு என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி பிடிக்கப்படுகிற அடிமைகளை, கைதிகளை அந்த விளையாட்டு அரங்கத்தில் ஓடவிட்டு சிங்கங்களையும் இவைகளெல்லாம் அவிழ்த்து விட்டு அவைகள் போய் அதை அடித்து சாப்பிடுகிறதை பார்த்து ரசிப்பார்கள். இதுதான் அவர்களுடைய ரசனை. இப்படி தான் ஆதி திருச்சபையிலே, ஆதி நாட்களிலே கிறிஸ்தவர்கள் இப்படி தான் கொலை செய்யப்பட்டார்கள். ஆமாம், கிறிஸ்தவர்கள் இப்படி தான் கொலை செய்யப்பட்டார்கள். அப்படி போல் இப்படி பல்வேறு தண்டனைகள் இருக்கிறது போல் இன்னொரு தண்டனை என்னன்னு கேட்டால், ஒரு மனிதன் அவன் குற்றவாளி என்று சொன்னால் அவனுடைய முதுகிலே இன்னொரு செத்துப்போன ஒரு பிரேதத்தை என்ன செய்து விடுவார்கள்? கட்டி வைத்து விடுவார்கள். அவனுடைய முதுகிலே செத்துப்போன ஒரு மனுஷனுடைய பிரேதத்தை கட்டி வைத்து விடுவார்கள். அதை அவனால் என்ன செய்ய முடியாது? அவிழ்க்க முடியாது. அப்போ அந்த பிரேதம் அது உப்பி, அது ஒன்றுக்கு இல்லாத ஆகி, அது ஏதாவது ஆகிற வரைக்கும் அது ஆகிற வரைக்கும் அந்த பிரேதத்தை இவன் என்ன செய்யணும்? எங்கே போனாலும் சரி, எங்கே நடந்தாலும், அங்கே நடந்தாலும், இங்கே நடந்தாலும் அதை தூக்கி கொண்டு தான் நடக்கணும். அது எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு செத்துப்போன சரீரத்தை தன்னோடே தூக்கி கொண்டே நடக்கிறது என்பது எவ்வளவு ஒரு நிர்பந்தம். அதை குறிப்பிட்டு தான், அந்த மாதிரி குறிப்பிட்டு தான் ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே பவுல் என்ன செய்கிறார்? நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த அந்த வசனத்தை பாருங்கள். அது எத்தனாவது வசனம்? 24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்றால், அது எந்த நேரமும் அது அவனோடே கூட இருக்கிறது அந்த சரீரம். அப்போ அவன் கதறுகிறான், இந்த மரண சரீரத்தை என்னுடைய முதுகிலே வைத்து கட்டிவிட்டார்கள், இது எப்படி, இது எந்த நேரமும் நாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வான்? அவன் அலறுவான். அதை ஒப்பிட்டுத்தான் பவுல் பேசுகிறார். என்னுடைய சரீரம் சகோதரர்களே, இந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் இன்னொன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நிறைய பேர் நாம் ஒரு மாம்சத்தின்படி ஒன்றை செய்து விட்டால் உடனே நாம் சோர்ந்து போகிறோம். இல்லை, அதில் இருக்கிற ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் பாருங்கள், அந்த 17ஆம் வசனத்தில், அதாவது
இப்போ நான் ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். நான் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் இன்னமும் பரிசுத்தாயின் அபிஷேகத்தை பெறவில்லை. ஆகவே எனக்கு இன்னமும் பெலன், மாம்சத்தை மேற்கொள்கிற பெலன் எனக்கு இன்னும் இல்லை. ஆனால் நான் பரிசுத்த ஆவியினால் பிறந்திருக்கிறபடினாலே எனக்கு நன்மை செய்ய வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும், அவருக்காகத்தான் நான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் என்னிலே என்ன செய்கிறது? என்னிலே இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பெலன் எனக்கு இன்னும் வராதபடினாலே எனக்கு என்ன செய்ய முடியலன்னு கேட்டால், நான் விரும்புகிறேன் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் என்னால் என்ன செய்யலை, என்னால் முடியல. அப்படிங்கும் பொழுது இப்போ நாம் ஒரு சரி, அந்த மாதிரி நேரத்தில் நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் உடனே நாம் என்ன குற்றப்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு கேட்டால், நான் தேவனுடைய பிள்ளையாக இருப்பதற்கே தகுதி இல்லை அப்படிங்கிற அளவிற்கு நாம் நம்மை குற்றப்படுத்தி கொள்ளக்கூடாது. இல்லை, அப்படி இல்லை. அந்த வசனத்தை பாருங்கள். 17ஆம் வசனத்தில், ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் அல்ல. அப்போ இதிலிருந்து ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை என்று ஒருவன் இருக்கிறான். அவனுக்குள் இந்த அந்த 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 மரண சரீரத்தை, செத்துப்போன உடம்பை கட்டிட்டு தூக்கிட்டு திரிகிறான் பார்த்தீங்களா, அவனை போல தான் அவன். உண்மையான தேவனுடைய பிள்ளை என்று ஒன்று இருக்கிறான். ஆனால் இப்பொழுது அவனுக்கு பலன் இல்லாதபடினாலே அவன் விரும்புகிறதை செய்கிறதில்லை, விரும்பாதைத்தான் செய்கிறான். ஆகவே பரிசுத்தாயினால் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாக நீங்கள் சில பாவத்திலேயோ சோர்விலையோ விழுந்து போனால் உடனே மனம் தளர்ந்து போகாதிருங்கள். இல்லை, ஐயோ நான் தேவனுடைய பிள்ளை இல்லையோ, ஐயோ நான் இப்படி ஆயிட்டனே, நான் எதற்கும் தகுதியல்ல, நான் ஜெபமனருக்கு தகுதியல்ல, நான் சபைக்கு போகிறதுக்கு தகுதியல்ல, நான் ஆண்டவரை துதிப்பதற்கும் தகுதியல்ல, நான் ஒன்றுக்குமே தகுதி இல்லை அப்படின்னு தயவு செய்து என்ன செய்யக்கூடாது? அப்படி இல்லை, அப்படி நினைக்காதிருங்கள். இல்லை, அப்படி கிடையாது. நான் தேவனுடைய பிள்ளைதான். அதனால தான் பவுல் சொல்றார், ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ என்ன எப்படி சொல்லலாம்னு கேட்டால், இப்போ நாமும் சரி மற்றவர்களுடைய பாவங்களை பற்றி பேசும்பொழுது நம்ம எப்படி பேசணும்? அவர் என்ன தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறாரு, இப்படி செஞ்சிட்டாரு, அவர் என்ன கிறிஸ்தவரா அவர் அப்படின்னு பேசக்கூடாது. மாறாக அந்த பிரதர் இந்த சூழ்நிலையில் என்ன செஞ்சிட்டாரு? மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். உடனே நாம் சிரிக்கக்கூடாது. என்ன வர்றாரு, சபையில் பாட்டு பாடுறாராமா, சபையில் பிரசங்கம் பண்ணுறாராமா, அவரை பாருங்கள், அவர் என்னங்க இப்படி நடக்கிறாரு, இவரெல்லாம் ஜெபம் பண்ணுறாருங்க, சபையில் சத்தமாக ஜெபம் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு தயவுசெய்து பேசி விடாதிருங்கள். அப்படி அல்ல. நாமும் அப்படி நம்மை நாமே பார்க்கிறபடினால்தான் நமக்கு சில நேரத்தில் பிரதர் இதற்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொன்னாவே சில நேரங்கள் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? அல்லது பிரதர் எந்திரிச்சு 2 வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால், பிரதர் என்னை விட்டுருங்க, நான் இங்கே பிரதர் இப்போ சகோதரிகள் இடத்துல வாரந்தோறும் உற்சாகப்படுத்த என்று சொன்னாலும் ஏன் வர மாட்டேங்குது? நான் எனக்கு வேணும். ஏன் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லையா? நீங்கள் மகிமையாக ரட்சிக்கப்படவில்லையா? அப்புறம் ஏன் இப்படி சொல்கிறீங்க? சரி, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த வாரத்தில் சரியாக வாழல, சரி, அதனால் என்ன? அதை சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கண்ணா, நான் தேவனுடைய பிள்ளை தான், ஆனால் மாம்சத்துக்கு என்ன செஞ்சிட்டேன்? மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டேன். அப்படி சொல்லுங்கள். அப்படி தான் நாம் மற்றவர்களுடைய பாவத்தையும் பேச பழக வேண்டும். சரி, இப்படி பேசி இதோடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டால், பவுல் என்ன 60 வயசான பிறகும் அப்படியே சொன்னார்? பவுல் அநேக வருஷங்கள் கழித்து ஒரு நிருபம் எழுதினார். அது உங்களுக்கு தெரியுமல்லவா? கலாத்தியர் நிருபம். கலாத்திய நிருபத்தில் எப்படி சொல்கிறார்? கலாத்திய நிருபத்தில் இப்படி சொல்கிறாரா? என்ன சொல்கிறார்? இனி நான் அல்ல, எனக்குள் யார் இருக்கிறார்? கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். பாருங்கள், நிர்பந்தமான மனுஷன் நான், அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்ததுன்னு கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆரம்பத்திலே அப்படி பேசினார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல மாம்சத்திற்கு இல்லை என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? கடைசியில் இயேசுவே என்னில் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து விட்டார். அதனால் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷங்கள் ஆன பிறகும் இனி அது நான் இல்லைங்க, என்னை மனைவி ஓங்கி அரைஞ்சிட்டு, அது நான் இல்லைங்க,
எனக்குங்க நல்லா தான் பேசணும்னு ஆசைங்க. ஆனால் என்ன பண்ணுறதுங்க, என்னோடய மாம்சம் அவளை அடிச்சிருச்சுங்க. நான் இல்லைங்க. இன்றைக்கு கள்ள உபதேசக்காரர்கள் அப்படி தான் இருக்கிறார்கள். இந்த இப்போ நான் பேசின உபதேசத்தை நீங்கள் கள்ள உபதேசமாய் கல்ட்டுவாய் மாற்ற முடியுமானா முடியும். நாம் மாம்சத்தில் இருக்கிறோம், நாம் அப்படி தான் என்ன செய்வோம், அப்படி தான் பாவம் செய்வோம், அடிக்கடி விழுந்து போவோம். ஆனால் நம்முடைய இருதயமோ அப்படி இல்லை. ஆகவே மாம்சத்திலே பாவம் செய்தாலும் பரவாயில்ல, ஆவியிலே நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பேசினால் அது கள்ள உபதேசம், அது வேறு. அது கள்ள உபதேசம். அப்படிப்பட்ட உபதேசத்துக்கு செவி கொடுக்காதிருங்கள். நான் சொல்லுகிறது வேறு ஆவியிலே சொல்லுகிறேன். அப்போது இந்த அதிகாரம் முடிந்து 8ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது என்ன நடக்கிறது? அங்கே 1ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படியே நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இப்போ இங்கே என்ன அதிசயம் நடந்து விட்டது அப்படின்னு கேட்டால், பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகிக்கப்பட்டார்கள் அல்லது பரிசுத்த ஆவியினாலே பலப்படுத்தப்பட்டபடினாலே இப்போ முதல்ல கதறுதல் இல்லை. அதாவது நான் அல்ல, என் மாம்சமே இப்படி செய்தது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மாம்சத்தை என்ன செய்வது அப்படின்னா, அந்த மாம்சத்தை பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே என்ன செய்யணும், அதை அடக்கி ஆள வேண்டும், அதை அடக்கி ஆள வேண்டும். சகோதர சொல்லே, நம்மை ஆண்டவர் என்ன சொல்லி அழைத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்களேன். நமக்கு இருக்கிற பெயர் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீயே சொல்கிறா அப்படிங்கிறேன். நம்ம யார்? ராஜாக்களும் ஆசாரியர்களும். இப்போ ராஜாக்கள் என்று சொன்னால் ஏதோ இடுவாய் ஆள்றதுக்குன்னு காத்திருக்கிறீங்களா? இல்லை, நம்மை ஆளுகிற ராஜாக்களாக, என்னுடைய சரீரத்திற்கு நானே ராஜா, இது எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆதாமுக்கு அதிகாரம் கொடுத்தார் அல்லவா? அது என்ன அதிகாரம் என்று நினைக்கிறீர்கள்? அவன் அதை எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் இப்பொழுதோ என் மாம்சத்தை நான் ஆளுகை செய்ய முடியும். அந்த வசனத்தை பாருங்கள். 2:3 கிறிஸ்து இயேசுனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை என்ன செய்து விட்டது? என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிவிட்டது. அதாவது என் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிற அந்த மனுஷனுக்கு ஒரு நாளில், ஏய் பரிசுத்த ஆவியினால் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டாய் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ மாம்சம் எழும்புகிற போதெல்லாம் இப்போ அவன் என்ன செய்கிறான்? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலகீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், உள்ளே உள்ள மனசுக்குள் இருக்கும் பொழுதே அதை குத்தி கொலை செய்து விடுகிறது. மனதுக்குள்ளாக சோதிக்கப்படும் பொழுதே அங்கே அந்த மாம்சம் குத்தி கொலை செய்யப்படுகிறது. ஆகவே இப்பொழுது வெளியிலே நான் என்னுடைய மனைவியை அடிப்பதற்காக எனக்கு கை என்ன செய்யாது? எனக்கு கை வராது. ஆமாம். அப்போ இது நற்செய்தியாக பாருங்கள். தோல்வியிலே துவண்டு கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டேனே, ஐயோ நான் இப்படி நடந்துட்டேனே எனக்கு அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இது பெரிய நற்செய்தி அல்லவா? ஆமாம், பெரிய நற்செய்தி. பரிசுத்த ஆவியானவர் சகோதர சகோதரிகளே, இந்த மாம்சத்தை பலகீனத்தை போக்கி பலப்படுத்தி மாம்சத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு தான் அவர் அனுப்பப்பட்டார். அந்த உதவிதான் மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய உதவி. நீங்கள் வேறு எந்த உதவி மனுஷனுக்கு கிடைத்தாலும் அது ஒன்றும் பெரிய விஷயங்கள் அல்ல. சாப்பாடு வேண்டுமா? சாப்பாடு வேண்டும். இருக்கிறதுக்கு தங்கறதுக்கு இடம் வேண்டுமா? வேண்டும் தான், எல்லாம் சரிதான். ஆனால் எங்கே கொண்டு போய் வைத்தாலும் அவன் மனுஷனே, மாம்சம் கூடவே அல்லவா இருக்கிறது. நாயை கொண்டே நடுவீட்டில் வச்சாலும் நாய் தான். அதுபோல் மனுஷனை கொண்டே மாளிகையில் வைத்து பாருங்கள். இன்ஜினியர் ஆக்குங்கள், டாக்டர் ஆக்குங்கள், மந்திரி ஆக்குங்கள், இருக்கிறதுலே பெரிய மந்திரி ஆக்குங்கள். ஆனால் அவன் யார்? அவன் மனுஷன். ஆகவே தான் அவன் பேசுகிறது. பெரிய பெரிய மந்திரிமார்கள்லாம் பேசுகிறது ரொம்பவும் கீழ்த்தரமாய் பேசுகிறதெல்லாம் கேட்டிருப்பீர்கள் அல்லவா? அதே போல் பெரிய காலேஜ் கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர்கள் இவர்கள் எல்லாரும், நான் ஒரு காலத்தில் என்ன நினைப்பேன்னு கேட்டால், நாங்களாம் காட்டானுங்க, எங்களுக்கெல்லாம் படிக்கவே தெரியாதுங்க, நாங்கள்லாம் காட்டானுங்க, ஆனால் படித்தவங்க அதெல்லாம் ஐயோ அப்படின்னு நினைப்பேன்.
ஆனால் இப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டால், நீ என்ன படித்தாலும் முன்னிடத்தில் என்ன இருக்கிறது? மாம்சம் இருக்கிறது. இங்கே நீ காட்டுக்குள்ளே சண்டை போடுற, அவன் ஆஸ்பத்திரிகளை அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறான். காலேஜில் பெரிய பெரிய ஐடி நிறுவனங்களில் போட்டி இல்லையா, பொறாமை இல்லையா, முன்னால் விட்டு பின்னால் பேசுறது இல்லையா? அதெல்லாம் என்ன காட்டுக்குள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆகவே மனிதனே, பதவி எவ்வளோ வந்தாலும் அதை பற்றி அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமாம், அதில் ஏதோ சில வசதிகள் கிடைக்கிறது, நீ நடந்து போகிறதில்ல, காரில் போகிற, அவ்வளோதான். ஆனால் மாம்சத்தை அடக்கி ஒடுக்குவதற்கு வழி இல்லையே, அதற்கு என்ன வழி? ஆகவே மனுஷனுக்கு சகோதர சொல்லு, இந்த உலகத்திலே மனுஷனுக்கு ஆண்டவர் கிடைத்தது மிகப்பெரிய உதவி பரிசுத்த ஆவியானவர் தான், பரிசுத்த ஆவியானவர் தான். ஏனென்றால் மனிதனுக்கு அவனுடைய மாம்சம்தான் பிரச்சனை. பவுல் பெரிய கல்வியாளன் சகோதர சொல்லு, மிகப்பெரிய கல்வியாளர். அந்த காலத்தில் ஒரு ராஜாவே ஒத்துக்கொள்கிறான், பவுலே அதிக கல்வி உன்னை பிதற்றுகிறது, உன்னை பைத்தியமாக்கி விட்டது அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு அவன் அதிக கல்வி பயின்றவன். ஆனால் அந்த கல்வியெல்லாம் அவருக்கு என்ன செய்யலை, அவருக்கு உதவவில்லை. மாறாக எது உதவினது? பரிசுத்த ஆவியானவரால். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, எனவே பரிசுத்த ஆவியானவர் தினந்தோறும் ஆண்டோடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, வேறு நான் திரும்ப இதை சொல்லுகிறேன், பல தடவை இதை சொல்லியிருக்கிறேன். ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறாரா, என்னோடு பேசுகிறாரா, என்னை நடத்துகிறாரா? வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு வேத வசனத்திலிருந்து ஆவியானவர் என்னோடு கூட இடைப்படுகிறாரா? சோர்ந்து போகிற நேரத்தில் என்னை உற்சாகப்படுத்துகிறாரா? விசுவாசம் எனக்குள்ளே பொங்கி பொங்கி வந்து கொண்டே இருக்கிறதா? இப்படின்னு எல்லாம் நீங்கள் உங்களை உறுதி செய்து பாருங்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சோர்ந்து போகிறார்கள். என்ன காரணம்னு கேட்டால், சோர்ஸில் உண்மையாக பரிசுத்த விஷயத்தை பெற்ற யாரும் சோர்ந்து போகவே மாட்டார்கள். இன்றைக்கு சோர்ந்து போகிறது என்பது என்னமோ ஒரு பிரதான வார்த்தையாய் மாறிவிட்டது. கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு போனால், நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை ஆற்றுவார் தேற்றுவார்னா, ஏப்பா பரிசுத்த ஆவியானவர் எதுக்குப்பா? பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு? பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருக்கும்படி கொடுத்தவர், அவர் உன்னை சோர்ந்து போக விட மாட்டாரே. அப்போது இதெல்லாம் ஏதோ ஒரு போலியான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள், போலியான கூட்டங்களை நடத்துகிறார்கள், போலியாய் ஆறுதல் படுத்துகிறார்கள். இல்லை, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் முக்கியப்படுத்தவில்லை என்று சொன்னால் எதுவுமே சரியில்லை சகோதர சொல்லி, எல்லாமே வீணாய் போய்விடும். ஆகவே பரிசுத்த ஆவியானவரால் அவருடைய ஆவியின் பிரமாணம் அங்கே பாருங்கள். இந்த 8ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை பாருங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாரா அப்படின்னு கேட்டால் நடத்துவார். இப்போ பொதுவாக நம்ம சபைகளில் சொல்லுகிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு பிரதரிடத்திலே ஒன்றை சொன்னால், குறிப்பாக திருமண விஷயத்திலே சொன்னால், அந்த காலத்திலெல்லாம் மிக நேர்த்தியாய் சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு லீடிங் இல்லை பேர், எனக்கு லீடிங் இல்லைன்னு சொல்லுவாங்க. லீடிங் இல்லைன்னு என்ன அர்த்தம்? எனக்கு நடத்துதல் இல்லை. இப்போ என்ன நடத்துதல், எப்படி நடத்துதல் இல்லைன்னு கேட்டால், எனக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த சம்மதத்தை எடுத்துக்கொள்ளும்படிக்கு எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கல அப்படின்னு சொல்லுகிறதைத்தான் நடத்துதல் அப்படிம்பாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, எது தேவனுக்கு சித்தம் அப்படிங்கிறது, அல்லது நான் எது தேவனுக்கு சித்தமானதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பார்? பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்லிக் கொடுப்பார். சகோதர சொல்லே, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது சரி, நாம் எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆனால் தயவுசெய்து கேளுங்கள், மொட்டையாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிறது அதை மட்டும் சொல்லிவிட்டால் அப்புறம் அங்கே குழப்பமாகிவிடும். நிறைய பேர் அப்படி தான் செய்கிறார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், நீங்கள் புறப்பட்டு போங்கள், நீங்கள் செய்யுங்கள், அங்கே செய்யுங்கள், இங்கே செய்யுங்கள், அவங்கள கூட்டாங்க இவங்களை கூட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நல்லது, அந்த கருத்து நல்லது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்னா, லீடிங், நடத்துதல், ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்லப்படும்படியாக ஆண்டவர் உங்களை நடத்துகிறாரா, அதை பாருங்கள். இல்லை என்று சொன்னால் இந்த நாட்களில் என்ற எந்த நாட்களிலையும் அது சண்டையாய் மாறிவிடுகிறது, அது பிரச்சனையாய் மாறிவிடுகிறது, மதக்கலவரமாய் மாறிவிடுகிறது. ஆகவே
நான் இப்படி தான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என்னை நடத்தும். நான் யாருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டுமா? என்னை நடத்துங்க, எனக்கு ஒரு உணர்வை கொடுங்க. மொத்த கருத்திலே நான் அதாவது சபையில் ஒன்று சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு 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 பாரத்தோடு போய் ஒன்று செய்யக்கூடாது. ஒரு பாரத்தோடு கூட ஐயோ சுவிசேஷம் சொல்லணுமாங்கிற பாரத்தோடு செய்யக்கூடாது. அந்த லீடிங், அந்த நடத்துதல், இந்த இந்த இது வந்து சுவிசேஷத்திற்கு மட்டுமல்ல, மற்ற எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். சகோதர சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு ஒரு செலவு செய்கிற விஷயமாக இருக்கலாம், பிள்ளையை நடத்துகிற விஷயமாக இருக்கலாம், எல்லா விஷயத்திற்கும் உங்களுக்கு நடத்துதல் இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் சபையை நடத்துகிறவர்கள் உங்களுக்கு நடத்துகிறவர்களாக மாறிவிடுவார்களே தவிர பரிசுத்தாவியானவர் இல்லை. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே பரிசுத்தாவியானவரை கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர்களும் மற்றவர்களும் என்ன ஆகிவிட்டார்கள்னு கேட்டால் நடத்துகிறவர்களாக, விசுவாசிகளை நடத்துகிறவர்களாக. என்ன சொன்னாலும் அவங்கள தான் கேட்கணும், அவங்க சொல்கிறத அவங்க செய்வாங்க. இல்லை, பொதுவாக ஒன்றை சொல்லாமே தவிர மற்றதெல்லாம் உங்களுடைய பரிசுத்தாவிய உங்களுக்குள் வாசமாக இருக்கிற பரிசுத்தாவியர் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரா? விடுதலை கொடுக்கலன்னு நீங்கள் செய்ய வேண்டாம். ஆமாம், ஒரு சகோதரனுக்கு விடுதலை கொடுக்கலாம், இன்னொரு சகோதரனுக்கு கொடுக்காமல் இருக்கலாம். அதனால் இது வந்து வார்த்தையின்படி ஒன்றை உடனே செய்யக்கூடாது. உங்களுக்கு நடத்துதல் இருந்தால் செய்யுங்கள். ஆமாம், அதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ பரிசுத்தானவர் யார்? நம்மை நடத்துகிறவர், நம்மை நடத்துகிறவர். இது பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். ஒரு தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார், நம்மை உணர்த்துகிறார், நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், ஒரு திருமண விஷயத்தில் முடிவெடுக்கும்படி சொல்லிக் கொடுக்கிறார் எந்த நேரமும். எனவேதான் பரிசுத்தனுடைய குரலுக்கு நம்முடைய காதுகளை கேட்கத்தக்கதாக செல்ஃபோனில் எனக்கு கடந்த நாளில் எனக்கு என்ன உணர்வு வந்துச்சுன்னு கேட்டால், எந்த நேரம் செல்ஃபோனே பார்த்துக்கிட்டு இருந்தால் வேறே ஒரு சத்தமே எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எது? செல்ஃபோன்லேருந்து வருகிற அது என்ன சத்தமோ, அது செய்தியாக இருக்கலாம் அல்லது எதுவாக இருக்கலாம், ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்குது. பரிசுத்தர் என்னை நடத்துகிறாரா, என்ன பண்ண சொல்லுகிறார் என்று எனக்கு ஒன்றுமே தெரியவே மாட்டேங்குது. இல்லை, பரிசுத்தர் நம்மை நடத்துவார். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். நீ இப்போ படுத்துட்டு இருக்காத அல்லது இப்போ பேசிகிட்டு இருக்காத, நீ போய் கொஞ்சம் தனியாக போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஜெபம் பண்ணினால்தான் நீ பலனடைய முடியும் என்று பரிசுத்தர் நினைத்தால் நீ ஜெபம் பண்ண வேண்டாம், குப்புறப்படுத்துக்க, நான் உன்னை பலப்படுத்துகிறேன்னு சொல்ல மாட்டார். இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இயேசு என்ன சொன்னாரோ அதைத்தான் சொல்லிக் கொடுப்பார். என்ன சொல்லிக் கொடுப்பார்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பாரத்தை யார் கொடுப்பது? அது ஆவியானவரே நடத்த வேண்டும். அதுவும் கூட ஒரு பிரமாணமாய் மாறிவிடக்கூடாது. நான் டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு 1 மணியை பார்த்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் என்பதல்ல. அல்ல ஒரு சொல்லு. இன்றைக்கு ஜெபமும் ஒரு பிரமாணமாய் மாறிவிட்டது. இல்லை, எனக்கு ஒரு பாரம் வேண்டும், அதை பரிசுத்தாவியானவர் தர வேண்டும். உனக்கு ஒரு சோதனை வருகிறது, நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு, இப்பொழுது கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணு, அல்லது நீயும் உன்னுடைய மனைவியும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், அல்லது ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இந்த நேரத்தில் நீ துதிக்க ஆரம்பி. உனக்கு கட்டுகளைப் போல பெரிய பிரச்சனையைப் போல தெரிகிறதா, எரிகோ மதிலைப் போல தெரிகிறதா, நீ ஆண்டவரை துதிக்க ஆரம்பி என்று சொல்லி பரிசுத்தர் நம்மை உற்சாகப்படுத்துவார். இப்படித்தான் செய்ய வேண்டுமே தவிர 1000 ஸ்தோத்திர பலிகள் சொல்லுகிறதுலே அர்த்தமில்லை. அது என்ன, உங்களை விட நம்மை விட உலக மனிதர்கள் எந்த நேரமும் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கிற ஆளுகளும் உண்டு, மந்திரத்தை போட்டுக்கிட்டு பக்கத்திலே கேட்டிருக்கிற ஆளுகளும் உண்டு. அருமையான சகோதரர் சொல்ல, பரிசுத்தர் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். நம்முடைய மாம்சத்தை, பலகீனமான மாம்சத்தை அதை அழிப்பதற்கு, அதை ஒடுக்கி கீழ்ப்படுத்துவதற்கு நமக்கு உதவி செய்கிறார். 2வது, நம்மை நடத்துகிறார். அது மட்டுமல்ல, அவர் திரும்ப திரும்ப நமக்கு ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? அந்த 15ஆம் வசனத்தை பாருங்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அடிக்கடி ஆவியானவர் என்ன சொல்லிக் கொடுப்பார், என்ன சொல்லுவார் என்கிறதை விட என்ன உணர்வு நமக்குள்ளே மேலாங்கி கொண்டிருக்கும் என்று சொன்னால், நீ யார்? நீ தேவனுடைய புத்திரன், நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய குமாரன். இப்படியே இந்த உணர்வே எனக்கு அதிகமாய் பெருகி கொண்டே போனால் எப்படிங்க சோர்ந்து போக முடியும்? எப்படிங்க நான் அனாதைன்னு சொல்ல முடியும்?
என்னை யாருமே பார்க்கலைன்னு எப்படி சொல்ல முடியும்? என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லைங்க அப்படின்னு யார் சொல்ல முடியும்? இல்லை, பரிசுத்தமானவர் சதா எனக்குள்ளே, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை அப்படின்னே சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அது எப்படி இருக்கும் பாருங்கள். அவ்வளவு, அப்போ பயமே வராது. திரும்பவும் நாம் பயப்படுவதற்கு பயப்படவே மாட்டோம். ஏன் என்றால் நீ தேவனுடைய பிள்ளை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருடைய மகனாக இருக்கிறாய். உனக்கு ஒரு பிரச்சனையா, ஃபோன் பண்ணு. யாருக்கு? அந்த பரலோக தகப்பனுக்கு ஒரு ஃபோன் பண்ணு. அப்போது பரிசுத்தர் நம்மை சதா நம்மோடு கூட என்ன பேசுகிறார்னா, தேவனே அப்பா பிதாவே என்று கூப்பிடு, அப்பா பிதாவே என்று கூப்பிடு, தேவனேன்னு கூட கூப்பிட வேண்டாம், கர்த்தாவே என்று கூப்பிட வேண்டாம், அப்பா அப்பா அப்படின்னு என்ன செய், அப்பான்னு கூப்பிடு. இன்றைக்கு நிறைய பேர் இயேசுவை போல கூப்பிட பழகவில்லை. இயேசு எப்பொழுது பார்த்தாலும் என்ன செய்தார்? ஃபாதர் ஃபாதர், பிதாவே பிதாவே அப்படி தான் கூப்பிட்டார். ஒரே ஒரு இடத்தில் தான் வேத வசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, அல்லது அந்த அப்பா மகன் அப்படிங்கிற தொடர்பு அருந்து போன ஒரு நேரம் ஒன்று வந்தது. அது எந்த நேரம்? நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து கொண்ட அந்த நேரம். அந்த நேரத்தில் தான் என் தேவனே என் தேவனே அப்படின்னு சொன்னார். வேறு எங்கேயும் அவர் என்ன செய்யலை, அவர் சொல்லலை. அதுபோல் நாமும் தேவனை தேவனே கர்த்தாவே அப்படின்னு சொல்லுகிறதை விட எது சொல்ல வேண்டும்? அப்பா 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 அப்படின்னு என்ன செய்யணும்? நீங்கள் சொல்லணும். நீங்கள் நம்மூர் அப்பாக்களை நினைக்காதீங்க தயவுசெய்து. நம்மூர் அப்பாக்கள் பார்க்குறக்கே பயங்கரமான ஆளுங்க. ஐயோ எங்கள் அப்பா வர்றாரா அப்படின்ட்டு பயந்து போகிற ஆள். அந்த அப்பா மாதிரி இல்லை நம்முடைய அப்பா, பரலோக அப்பா அப்படிப்பட்டதல்ல. அதனால் உங்கள் அப்பா கிட்ட பழகிற மாதிரி அவர்கிட்ட பழகாதீங்க. அவர் நம்மை கட்டி தழுவிக்கொள்கிற. இப்போ இந்த மாதிரி இதைத்தான் பரிசுத்தர் செய்து கொண்டே இருப்பார். ஆகவே இந்த காலை வேளையில் அருமையான ஒரு சொல்லி எல்லாரும் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கள். அதற்காக ஆண்டவர் சொன்னார், தாகமாயிருக்கிற எவனும் என்னிடத்தில் வரக்கடவன். இயேசு மட்டும்தான் நம்மை பரிசுத்தரில் அபிஷேகிக்க பண்ண முடியும். சகோதர சொல்ல, நான் அல்ல, இங்கே இருக்கிற யாரும் அல்ல, மூப்பர்களும் அல்ல. அதாவது இயேசுவின் நாமத்திலே தலையிலே கை வைத்து ஜெபம் பண்ண வேண்டும். அதில் நான் அதை என்றும் சொல்லவில்லை, அது நல்லது. ஆனால் பரிசுத்தாவியானவர் தான் இயேசு தான் பரிசுத்தாவியானவரால் அபிஷேகிக்கப்பட முடியும். அது நீங்கள் தனி ரூமில் உட்கார்ந்து கொண்டு கூட அவர் உங்களை அபிஷேகிப்பார். அதனால் சகோதரர்கள் தயவு செய்து இந்த தைரியத்திற்குள்ளாக இனிமேல் வந்துவிடுங்கள். பாவம் செய்தால் நான் தேவனுடைய பிள்ளை, ஆனால் நான் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், விழுந்துட்டேன்னா திரும்ப என்ன செய்யணும்? திரும்ப எந்திரிக்கணும், திரும்ப எந்திரிச்சு ஓடணும். ஆண்டவரே என்னை உமது பரிசுத்தாவினால் நிரப்பும் ஆண்டவரே, மாம்சத்திற்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே நான் அப்படின்னு வர வேண்டும். சபையில் எந்திரிச்சு உற்சாகமாய் சாட்சி சொல்லணும். யார் ஜெபம் பண்ண சொன்னாலும் நான் பண்ணுகிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லணும். அப்படி என்ன செய்யணும்? எல்லாரும் எல்லா விஷயத்திற்கும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். ஒரு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை உணர்த்துகிறாரா, உடனே சொல்ல வேண்டும். அது அப்படி இதெல்லாம் நடத்துதல் சகோதரர் சொல்லி இப்படி நடத்துவார் ஆண்டவர். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.